வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் என்னோட நோட்ஸை தான் காட்ட போகிறேன். இது வந்து இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஃபார்மேட்டுமே கிடையாது. நான் வந்து இப்படி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு இந்த அட்டெம்ப்ட் கிடச்சிரும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து சரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ரிப்பரேஷன். இன்கேஸ் எனக்கு இந்த அட்டெம்ப்ட் கிடைக்கலனாலும் என்னோடய ப்ரிப்பரேஷனும் நான் போடுற எஃபர்ட்ஸும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அது வந்து எனக்கு அடுத்து நான் ட்ரை பண்ண போகிற எக்ஸாம்ஸ்க்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து நோட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா என்னோடய சீனியர்ஸுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நோட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்குலாம் நோட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். நோட்ஸ் எடுத்துருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம G2க்கு படிக்கிறோம், இன்கேஸ் G2க்கு வரல, நெக்ஸ்ட் நம்ம G1க்கு படிக்கிறோன்னும் போது திரும்ப அந்த புக்ஸ்லாம் இருக்கும்போது நமக்கு புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்கிறது தான் நம்ம இதுக்குலாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறதுக்கு நோட்ஸ் தேவைப்படும்னு சொன்னாங்க. அதனால் நான் கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தேன். அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஸ்கூல் புக்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு எடுத்த சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி. நான் அதை வந்து ஸ்கூல் புக்கில் தான் நான் நோட்ஸ் வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அது ரொம்ப டைம் எடுக்க போய் தான் நான் வீடியோ கோர்ஸ் பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ என்னோடய பாலிட்டி வந்து ஸ்கூல் புக் பேஸ்டாக இருக்கும் நோட்ஸு. மற்றது எல்லாமே வந்து வீடியோ கோர்ஸ் பேஸ்டாக இருக்கும். நான் என்னோடய நோட்ஸை தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ நான் காட்டுறது வந்து இப்படி தான் எடுக்கணுன்ற ஃபார்மேட் கிடையாது. நான் ஃபாலோ பண்ண ஒரு ஃபார்மேட். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய பாலிட்டியில் ஃபஸ்ட்டு பேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிலபஸ் எல்லாமே எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா திறக்கும் போதே எனக்கு சிலபஸ் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லுமே நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நோட்டு போட்டேன். அது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் பேஜில் நான் வந்து சிலபஸ் எழுதியிருந்தேன். இது பாலிட்டியோட சிலபஸ். இப்போ பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவா. என்னோட நோட்ஸ் எல்லாமே வந்து சிலபஸ் ஸ்பெசிஃபிக்காகவே நான் வந்து எடுத்துட்டேன். நான் வந்து கிளாஸ் ஸ்பெசிஃபிக்காக போகலை, சிலபஸ் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டேன். இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னும் போது என்னோட ஃபஸ்ட் டாபிக் என்ன இருக்குது அப்படின்னா, நான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் போட்டு எழுதியிருக்கேன். சரி, சமச்சீர் புக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா சமச்சீர் புக்ஸில் தான் நான் எடுத்தேன். இப்போ Day 3ன்னு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன். இப்போ வந்து தேர்ட் டைம் நான் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் Day 3 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி இப்போ இது எல்லாமே வந்து சமச்சீர் புக்ஸில் இருந்தது தான். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே அது ஒரு கிளாஸில் இருக்கும். இப்போ நான் 6th கிளாஸ் தான் படிக்கிறேன். எனக்கு ஒரு பாயிண்ட் தான் எனக்கு அங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழே கிடைக்குதுன்னு போது நான் இந்த இடத்துல கொண்டு வந்து அதை வந்து நோட் பண்ணிப்பேன். இப்போ 9th திரும்ப நான் 9th கிளாஸ் எடுக்கும்போது 9th கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி இருக்குது அப்படின்னா, திரும்ப அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் நோட் பண்ணிப்பேன். அப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழே நான் புக்ஸில் என்னென்ன படிக்கிறேனோ எல்லாமே எனக்கு ஒரே நோட்டில் வந்து வந்துடும். இதுக்கு தான் அந்த நோட்ஸ் வந்து எடுக்கிறது. இப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அதுக்கப்புறமா நான் வீடியோ கோர்ஸ் பார்த்தேன் இல்லையா. நான் ஃபஸ்ட்டு சமச்சீர் புக்ஸ் மட்டுமே ரிலே பண்ணி எடுத்துட்டேன். நான் அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து படிக்க முடியல, டைம் ரொம்ப எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ வீடியோ கோர்ஸில் வந்து இதில் இல்லாத பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்களா, அதை நான் வந்து தனியாக வந்து சைடில் நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நான் நோட்ஸ் எடுத்தேன். இப்போ ஒரு சைடில் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா இன்னொரு சைடு நான் வந்து எம்டியாக தான் விட்டுருந்தேன். இப்போ செகண்ட் டாபிக் வந்து ப்ரீஎம்பிள். சமச்சீர் புக்ஸ்ன்னு போட்டிருக்கேனா? ஆமாம், சமச்சீர் புக்ஸ்லேருந்து ஒரு ½ நான் எடுத்திருக்கேன். அப்புறம் அதர் சோர்ஸஸ்லேருந்து நான் வந்து என்னென்ன கேதர் பண்ணேன் அப்படின்றது கீழே அப்படியே எழுதிட்டே வந்திருக்கேன். இதெல்லாம் வெவ்வேறு நாட்கள் நான் ஆட் பண்ணது. ஒரே நாளில் எனக்கு இதெல்லாம் கிடைக்கல. எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சது ஃபஸ்ட்டில் இருக்க இந்த இது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே நான் ஆட் ஆன் பண்ணது. இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, சைலண்ட் ஃபீச்சர்ஸில் புக்கில் இருக்கிறத நான் எழுதியிருக்கேன். அப்புறம் வீடியோ கோர்ஸில் வந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். இப்படி எல்லாமே வந்து சிலபஸ் ஸ்பெசிஃபிக்காகவே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இல்லை நான் எல்லாத்துக்குமே ஒரு பேஜ் ஒரு சைடு மட்டும் தான் நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்து எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் ஆட் ஆன் பண்ணும்போது எனக்கு இடம் இந்த பக்கம் ஒரு இடம் எம்டியாக விட்டுருந்தாலுமே அந்த இடம் எனக்கு பத்தலை. அப்படி பத்தலைன்னும் போது நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இது A4 ஷீட்டில் எழுதி அது அந்த பக்கத்தில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ரிலேட்டடாக, அந்த டாபிக் ரிலேட்டடாக. இப்போ இது எல்லாமே நான் வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கிலேருந்து அதுக்கப்புறமா நான் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டு வந்து வீடியோ கோர்ஸ் பார்த்து இப்போ இது 2 தான் நான் வந்து படிச்சிருக்கேன். நான் இன்னும் வந்து அவுட் சோர்ஸ் பக்கம் எங்கேயுமே போகலை. இப்போ என்னோடய மெயின்ஸ்க்கு வந்து நான் அவுட் சோர்ஸ் புக்ஸ் பக்கம் போகலை. இன்ஸ்டெட் நான் வந்து கூகுள் ChatGPT இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். வந்து பேசிக் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸ் தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் எங்கேருந்து வேணால் கற்றுக்கலாம். சிலபஸ் ஸ்பெசிஃபிக்காக அது கற்றுக்கிறத உங்கள் நோட்டில் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து யூனிட் 8க்கு நான் போட்டுக்கிட்ட நோட்டு. இப்போ இதுலேயும் ஃபஸ்ட் பேஜ் வந்து சிலபஸ் தான். சிலபஸ் நான் நோட் பண்ணியிருக்கேனா? ஓகே. நான் வந்து இப்போது ஒரு விஷயம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் எதையும் நான் ஒமிட் பண்ணலை.
நான் வந்து அதை படிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து அது படிக்கல, எனக்கு அது செட் ஆகலை அப்படின்னும் போது தான் நான் அதை வந்து ஒமிட்டன் பண்ணலை, லாஸ்ட்டில் பார்த்துக்கலான்னு வச்சுக்கிட்டேன். டைம் இல்லாதனால அது ஒமிட்டட் கேட்டகரியில் போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் நான் ஆக்சுவலாக யூனிட் 8 ஸ்டார்ட் பண்ணேன். AIMTN அந்த கிளாஸ் பார்த்து நான் யூனிட் 8 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து அது வந்து கம்ஃபர்டபுளாக படலை. இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு இது வந்து வந்துடுச்சு. ஸோ இங்கே நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் அந்த யூனிட் 8 இருக்கக்கூடிய தமிழ் பாட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். யூனிட் 8 ஃபோக்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேருந்து அண்ணா வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணேன். ஸோ எனக்கு இப்போ இது வந்து இப்படி நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு டைமில் இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் பின்னாடி பக்கம் திருப்பி செகண்ட் ஹாஃபை வந்து நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து வீடியோ கோர்ஸ்லேருந்து நான் எடுத்தது. இங்கே பாருங்கள், ஒரு சைடு வந்து எம்டியாக தான் இருக்கும். இன்கேஸ் ஃப்யூச்சரில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் பக்கம் போகலை. நான் கம்ப்ளீட்டாக வீடியோ கோர்ஸை ரிலே பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப டைம் எடுக்குது, எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்றதுனால வீடியோ கோர்ஸ் பக்கம் போயிட்டேன். ஸோ ஸ்கூல் புக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்போது நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் ஒரு 10 டேஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஸ்கூல் புக் 6th to 10th மட்டும் கவர் பண்ணேன். முக்கால்வாசி வீடியோ கோர்ஸ்லேயே கவர் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வீடியோ கோர்ஸ் கவர் ஆகாத ஃபேக்சுவலான விஷயம் தான் நான் ஸ்கூல் புக்லேருந்து படிச்சுக்கிட்டேன் 8க்கு. இதே மாதிரி ஹிஸ்ட்ரி, எனக்கு ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் இயர்ஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் வந்து பார்க்கல. ஆனால் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கிளான்ஸ்க்காக லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக நான் வந்து ஹிஸ்ட்ரி வச்சுருந்தேன். அதாவது யூனிட் 8க்கு முன்னாடி லாஸ்ட்டில் சயின்ஸ் இருந்தது, சயின்ஸுக்கு முன்னாடி யூனிட் 8ஓட ஃபஸ்ட் ஹாஃப் இருந்தது, அதுக்கும் முன்னாடி ஹிஸ்ட்ரி இருந்தது. எனக்கு ஹிஸ்ட்ரி வர பார்க்க தான் டைம் இருந்தது, அதுக்கு முன்னாடி டைம் இல்லை. ஸோ அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், ஒமிட் பண்ணிட்டேன், நான் கம்ப்ளீட் பண்ணலை. இது வந்து ஹிஸ்ட்ரிக்கு வீடியோ கோர்ஸ் பார்த்து எடுத்தது தான். இப்போ இதில் வந்து பெண்ணில் எழுதியிருக்கிறது எல்லாமே வீடியோ கோர்ஸ் பார்த்து நான் கடன்னு எழுதிட்டேன். நான் அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, ரிப்பீட்டட் ரிவிஷன் நமக்கு இருக்கணும்ன்ட்டு, நான் திரும்ப இந்த நோட்டை புரட்டும் போது ஹைலைட் பண்ணது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஹைலைட் பண்ணது. இப்போ மொத்தமாக கன்சாலிடேட் பண்ணி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட் போடுங்க. அந்த நோட்டில் ஃபஸ்ட் பேஜில் சிலபஸ் எழுதுங்க. சிலபஸ் எழுதிட்டு சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு 2 பேஜ் விட்டுருங்க, இல்லை 3 பேஜ் விட்டுருங்க. அப்புறம் ப்ரியமில் நோட் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 2 பேஜ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீ ஒர்க் நான் வந்து குரூப் 1 மெயின்ஸ்க்கு நான் அந்த ப்ரீ ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். இது குரூப் 1 மெயின்ஸ்க்கு நான் பண்ண ப்ரீ ஒர்க்கு. டாபிக் மட்டும் போட்டு நான் ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நான் படிக்க இந்த டாபிக் கீழே நான் வந்து அதை வந்து நோட்ஸாக அப்டேட் பண்ணிப்பேன். இதுதான் ப்ரீ ஒர்க். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீ ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சிலபஸ் தாண்டி நீங்கள் போக மாட்டீங்க. இப்போ வேர் டு ஸ்டடி வச்சு ஸ்கூல் புக் படிப்பீங்களா? இப்போ ஸ்கூல் புக் படிக்கும்போது இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி நான் ஸ்கூல் புக்கில் படிக்கிறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து அந்த டாபிக் இல்லை அதை வந்து நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸில் நோட்ஸ் எடுக்க முடியாது ஸ்கூல் புக் படிக்கும்போது. அப்போ ஃபஸ்ட் ரீட் கொடுக்கும்போது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க புக்கை. செகண்ட் ரீட் கொடுக்கும்போது முக்கியம்னு படுறதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரீடில் இல்லை 4th ரீடில் நோட்ஸ் எடுங்க. நான் இந்த நோட்ஸ் எல்லாம் நான் அப்படியே எடுத்தேன். அதனால தான் எனக்கு ஸ்கூல் புக் படிக்கும்போது ரொம்ப டைம் எடுத்தது. அதனால தான் நான் வீடியோ கோர்ஸ் பக்கம் ஷிஃப்ட் ஆனது. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, இந்த அட்டம் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ தான் நான் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி ப்ரீ ஒர்க் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சிலபஸ் நம்ம முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ நான் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் என் நோட்டு அவுட்புட்டாக வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இந்த நோட்டை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இது நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுத்தது, இதில் வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்றது. இப்போ நான் ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து நான் போடுறேன், அந்த டெஸ்ட்டில் எனக்கு தெரியாத கொஸ்டின் ஏதோ வந்திருக்கு அப்படின்னும் போது திரும்ப அதை அந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் கீழே கொண்டு வந்து நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நோட்டு போதும் பாலிட்டிக்கு. இப்படி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் போகக்கூடிய அவுட் சோர்ஸு. நான் என்ன ரெஃபர் பண்ணுறேன், அங்கே எனக்கு என்ன சிலபஸ் ஓரியன்டாக புதுசாக இருக்குது அப்படின்றத திரும்ப இந்த நோட்டில் நான் வந்து நோட் பண்ணிக்கணும். இப்படி தான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும் நோட்ஸு. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.